இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சேத்பட் எக்கோ பார்க், அதோடைய என்ட்ரன்ஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பைக்கில் போதில்ல, அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை பார்க் பண்ணணும். சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போகணும் போல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு 12 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சார்ஜ் வாங்குறாங்க. இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. கரெக்டாக அந்த ஒரு இடத்துல போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே பார்க்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கார் பார்க்கிங்க்காக தனியாக விட்டுருக்காங்க. அந்த ஒரு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை மாதிரி ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஜூஸ் கடை அந்த மாதிரி எதனா இருக்கலாம். சின்னதாக இங்கே ஒரு செட்டப் பார்த்திங்களா, சேத்பட் பசுமை பூங்கான்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு. ஃபிஷ்ஷிங் கூட இங்கே பண்ணலாம் கைஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குவோம். டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். உள்ளே நீங்கள் போகணுன்னா பார்க் என்ட்ரி 25 ரூபா. இந்த ஒரு டிக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அது அவர்கிட்ட செக்யூரிட்டியை காமிச்சிட்டு நம்ம இது வழியாக உள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அந்த லைட்டில் அப்படியே சுற்றி விட்டுருக்காங்க அந்த ஒரு கம்பியில். அந்த சைடு இருக்குது பாருங்கள் போட்டிங். நம்ம போட்டிங் போகணுன்னா தனியாக அங்கே வேறு பே பண்ணணுமா. இங்கே நீங்கள் தனியாக காசு கொடுத்து இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரியான பார்ட்டியை நீங்கள் தனியாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அப்படியே உங்களுக்கு சீனரி நல்லா இருக்கும்ல பேக்ரவுண்டில் வச்சு, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பார்க் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம போட்டிங் போகலாம். இந்த பார்க்கிங்கில் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் பே பண்ணலாம். மந்த்லி இவ்வளோன்னு சொல்லிவிட்டு சரியான ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. நீங்கள் இங்கே வந்து பார்த்து அது மந்த்லி எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4:30கெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு அடிக்குது. நீங்கள் காலையில் டைமில் இந்த பார்க்கில் அந்த மாதிரி வாக்கிங் அந்த மாதிரி எதனா போகிறீங்கன்னா அப்போ ஒர்த்து. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் வரீங்கனாலும் ஒர்த்துன்னு தான் சொல்லணும். மற்ற எந்த டைமும் இந்த பார்க்குள்ளே நடக்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்கும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த சைடு இருக்குது பாருங்கள், அந்த ஒரு இது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாலம் மாதிரி, அந்த பாலத்து மேலே இருந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு லேக் வியூ. ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ், அது வரைக்கும் போகுது. நான் கூட இந்த ஒரு அந்த பாலத்தோட கட் ஆகுதுன்னு நினச்சேன், பார்த்தா அதையும் தாண்டி போகுது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் ஃப்ரண்ட்டில். தெரியுதுங்களா கைஸ் உங்களுக்கு, இந்த ஒரு பாலம் மட்டும்தான் நினச்சேன். அந்த பாலத்தை க்ராஸ் பண்ணி அப்படியே போய்ட்டு நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் போகுது. அந்த இடத்துல தான் ஃபிஷ்ஷிங் சொன்னல கைஸ் உங்களுக்கு, நீங்கள் தனியாக காசு கொடுத்தா ஃபிஷ்ஷிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு இடத்துல தான் ஃபிஷ்ஷிங் கரெக்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷிங் ராடா, நம்ம அந்த ஃபிஷ்ஷிங் ராடு யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அங்கே மீன் பிடிக்கிறாங்க. நம்ம எல்லாம் சும்மா அந்த கொம்பு வச்சு அப்படியே லைட்டாக நார்மலாக பிடிப்போம். பரவாயில்ல, எதனா ஒரு மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். நம்ம வந்துட்டோம் பாருங்கள் ஃபிஷ்ஷிங் பிடிக்கிற இடத்துக்கு. தெரியுதுங்களா, அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகுது. மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிற மீன். அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், ஜிலேபி மீன். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஜிலேபி மீனை பிடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதை திரும்பவும் அதிலே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மீன். ஓகே கைஸ், இந்த ஒரு ஃபிஷ்ஷிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும். ஒரு 200 ரூபாய்க்கிட்ட பே பண்ணால் தான் ஒரு ½ hour உங்களால் மீன் பிடிக்க முடியும். அதுக்கு நான் சாதாரணமாக தூண்டில் செஞ்சு வச்சுட்டு எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற நார்மலான தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் பிடிச்சிட்டு போயிடுவேன். அதுக்கு எதுக்கு 200 ரூபா செலவு பண்ணிக்கினேன், ஏன்னா நம்ம சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஒரு இது மாதிரி இருக்குது, பாலம் மாதிரி. அந்த பாலத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போட்டிங் தனியாக இருக்குது, வாக்கிங் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். போட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டிகிட்டே தான் இருக்குது. நம்ம போகிறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகிருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம போக ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டருக்கு மேலே இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது நான் அங்கே போட்டிங் போகிற இடத்துக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, போவோம். அது வரைக்கும் பாருங்கள் போட்டிங் போகிற இடம். நம்ம அப்படியே இப்படி நடந்து அங்கே போவோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு ரோஸ் கலரில் இருக்குல்ல, அந்த ஒரு செடி மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சன்செட்டு இப்போதைக்கு ஆகாது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது, பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு தும்பி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இருங்க நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன தான் சொல்லிட்டு. அது இந்த இடத்துல வந்து பாருங்கள் சின்னதாக நம்ம ஒரு இதுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு காடு மாதிரியான இடம்.
அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பாருங்கள் ட்ரெயின் போது பாருங்கள். நான் வேறு என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா பின்னாடி ட்ரெயின். இதுதான் அந்த சேத்பட் ரயில்வே ஸ்டேஷனும் மேபி இருக்கலாம் கைஸ், எனக்கு சரியாக தெரியல. ஆமாம், சேத்பட் ரயில்வே ஸ்டேஷன் அது. பாருங்கள் நம்மளை வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த சைடு தான் போகணும். போட்டிங்காரங்க கூட்டம் போகுது, இருந்தாலும் நம்ம போவோம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்களா ஒரு கூடாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லணும். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு நிழல் கூட மாதிரி போட்டிருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. சின்ன பசங்க வந்து பார்த்திங்களா அந்த ஒரு இடத்துல ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். கீழே வந்து என்னமோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஜல்லிக்கல்லில் ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கல் இல்லை கைஸ், அது கூழாங்கல்லில் ஒரு 8 மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியல, மேபி அந்த 8ல் அழகாக நடக்கணும் போல். நம்ம வந்துட்டோங்க கைஸ், ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம். அந்த போட்டிங் கிட்ட போவோம். இப்போது குட்டி போன பார்த்தீங்களா அழகாக போகுது. இந்த ஒரு இடத்துல பாருங்க என்னமோ ஒரு ஆவினா, இதுக்குள்ளே ஆவின் பாலகம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வரப்போதா உள்ளே இருக்கா சரியே தெரியல கைஸ். நம்ம அந்த ஒரு போட்டிங் கிட்ட வந்துட்டோம், தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்பா நிறைய கூட்டம் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் நின்றுடுவோம். இங்கே டிக்கெட் எங்கே வாங்கினான்னு தெரியல, ஆனால் நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மேபி டிக்கெட் அங்கே வாங்கணுமா சரியாக தெரியலையே. இருங்க அவங்கக்கிட்ட கேட்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டோம். 60 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு. ஸோ 50 ரூபா தான், ஜிஎஸ்டியால் 59 ரூபா. அந்த ஒரு இடத்துல நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைனாக நிற்கிறாங்க. நமக்கு கொடுத்துருக்குற லைஃப் ஜாக்கெட் வந்து பார்த்திங்களா என் சைஸோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லைஃப் ஜாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்திருக்கோம், சிங்கிளாக வந்திருக்கோம். ஸோ நமக்கு போட்டு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் 3 பேர் கூட சேர்ந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். வரட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போயிருக்காங்க. இப்போ தான் ஒரு போட்டு வருது, போவோம் நம்மளும். அந்த சைடு வந்து பார்த்திங்களா மொத்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவுத்து போட்டிருக்காங்க. அங்கே ஒரு போட்டு வருது, அந்த போட்டில் தான் நம்ம எப்படின்னா போயிடலாம். வாங்க போவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக போட்டில் உக்காந்துட்டோம், தெரியுதுங்களா? நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் இருக்குது, எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு வராங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி அடிக்க போகிறோம். பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரு பெடல் காட்டுறேன். பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த ஒரு பெடல் பார்த்திங்களா, கட்டை பெடல் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அந்த கட்டையிலே இருக்குது பார்த்திங்களா. இந்த ஒரு பெடல் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி போக போகிறோம். ஆல்ரெடி போனவங்களாம் வந்துட்டாங்க பாருங்கள். 3 படகா வருது பார்த்திங்களா, வேகமாக வந்துட்டாங்க. நம்மளும் வேகமாக போயிட்டு வேகமாக வர போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 60 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் 60 ரூபாய்க்கு ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ண ஆரம்பித்தாச்சு. போட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகருது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இருங்களா, நான் உங்களுக்கு பின்னாடி வச்சு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா அந்த நுரை எப்படி வருது பார்த்தீங்களா? நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது. அங்கே இருந்தோம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கிட்டே இது வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம நேராக அங்கே போகிறோம். அதை அப்படியே சுற்றிட்டு ஒரு வட்டை மாதிரி அப்படியே அடிக்க போகிறோம். பார்த்தீங்களா? அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இருட்டிச்சு போல். அங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒருத்தங்க போகிறாங்க பாருங்கள். வேறு லெவலில் இல்லை? நான் உங்களுக்கு தண்ணி கிட்ட இருக்கிறேன் பாருங்களேன், பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், அந்த ஒரு மணல் திட்டு மாதிரியா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மணல் மேடு மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வாத்துங்க அதெல்லாம் தான் நம்மளால் பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட பெடல் பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோ வேகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். அந்த 2 இடத்துல வந்து பார்த்திங்களா ஒரு 2 வெள்ளை வாத்துங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா உக்காந்துட்டு இருக்குங்க. மேபி நைட் டைமில் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அதுங்க தூங்குமோ, இல்லை ஒரு வேளை அதனுடைய கூடு அங்கே இருக்கலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தங்க அதே மாதிரி போகிறாங்க பாருங்கள் பெடல் பண்ணிவிட்டு. பார்த்தீங்களா பின்னாடி தெரியுதுங்களா அந்த ஒரு நுரை மாதிரி வருதுல்ல? நம்ம அந்த பெடல் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு காற்று மாதிரி அப்படியே அடித்து முன்னாடி தள்ளுது நம்ம போட்டை. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுன்னு சொல்லலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடைசி எட்ஜி இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு போட்டு திரும்பவும் நம்ம ஏறின இடத்துக்கு நம்ம போக போகிறோம். நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும்.
இப்போ தெரியும் பாருங்கள் ஒரு ஒயிட் ஆங்கிள் ஆச்சதுனால உங்களுக்கு. ஆனால் சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு கைஸ். நீங்கள் இந்த வீக்கெண்டெலாம் வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுங்க. ஒன்று காலையிலே வந்துடுங்க, இல்லை நீங்கள் ஈவினிங் வரீங்கன்னா ஒரு 3 மணி அது மாதிரிலாம் வந்துடுங்க. 3 மணின்றது ஈவினிங் இல்லையா? சரி ஓகே, 3 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 to 5 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு போட்டிங்க்கு நிறைய பேர் வராங்க கைஸ். நான் கூட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்தபடியே இருக்குது. நீங்கள் இந்த ஒரு ரைடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ஒரு இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் பெண்டு போட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் மாதிரி தான் இருக்குது. அப்படியே திரும்பவும் நம்ம அங்கே போய்ட்டு விட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து 60 ரூபா வாங்குறாங்க. இது நீங்கள் ஒர்த்தான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ட வந்துட்டோம் தெரியுதுங்களா? போகலாம். நமக்கு பெடல் பண்ணி காலை வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு கூட சொல்லலாம் கைஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக அங்கே நம்ம ஆரம்பித்தோம். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெடல் பண்ணிட்டு தான் வரோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்க பெடல் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். இதில் ஹைலைட்டு நம்ம அந்த பேக் சைடு நுர மாதிரி பார்த்து தாங்க ஹைலைட்டு. ஓகே, அந்த ஒரு இதுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டாட்யூ மாதிரி குருவிங்க ஸ்டாட்யூ, கொக்குங்க ஸ்டாட்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பரவாயில்ல, அது என்ன மரம்னு தெரியல கைஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் அப்படியே அந்த படர்ந்து பெருசாக இருக்குது பாருங்கள், வட்டமாக. வேறு லெவலாக இல்லை? என்ன கைஸ் அந்த கொக்கு பயப்படுது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு சொல்லலாம். எவ்வளோ நேரம் நான் எடுத்துருப்பேன்னு சொல்லல. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் டைமிங் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. கொஞ்சம் நம்ம கிட்ட வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணுறதை நிறுத்திட்டோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெடல் பண்ண ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடும். ஓகே, நம்ம கீழே இறங்கிடுவோம். இறங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த படகுல வந்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இறங்கிட்டு காட்டுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு நம்மளோட போட் ரைடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுவோம். நம்மளோட போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல நம்மளுடைய லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தாங்க. எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்தில். நான் வரும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 5:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 7:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சுற்றி எந்த ஒரு இடத்துக்கு போகலாம் சொல்லிட்டு நீங்களும் அதே கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஈஸியாகவே போயிடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுச்சு.